நான் செமையா இருக்கு. நான் சாப்பிடல. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். அடிக்கிற வெயிலுக்கு ஈஸியாக குல்ஃபி ஐஸ் வீட்லேயே செய்யலாமா? வாங்க. 1 லிட்டர் ஃபுல் க்ரீம்டு மில்காக எடுத்துக்கோங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த பாலை அதில் ஊற்றி நல்லா கொதித்து பொங்கி வர நேரத்தில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு இந்த பால் ஏடு படியாத அளவுக்கு அப்பப்போ பாலோட நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு நடுவில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். பாதாம், பிஸ்தா இதெல்லாம் லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் சர்க்கரையை 2 ஏலக்காய் போட்டு நல்ல நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நட்ஸ் எல்லாம் போடுறது நம்மளோட ஆப்ஷனல் தான். என்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லாதனால நான் அந்த மர ஸ்பூனை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ பால் ஒரு 350 ml அளவுக்கு சுண்டின பிறகு இந்த கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை தூக்கி அதில் ஊற்றிட்டு அந்த பொடிச்சு வச்சுருக்க நட்ஸு, சுகர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு கொதித்ததும் அதை எடுத்து மோல்டில் ஊற்ற வேண்டியதுதான். என்கிட்ட மோல்டும் இல்லை, அதனால் டம்ளரில் ஊற்றிருக்கேன். பாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணணும். நான் பால் கவரை வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த ஸ்டிக்கை லாஸ்ட் வரைக்கும் உள்ளே சொருகி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா 8 மணி நேரத்தில் நம்மளுக்கு குல்ஃபி ஐஸ் தயாராகிடும். இதை எடுக்கும்போது பச்சை தண்ணியில் 1 நிமிஷம் அந்த டம்ளரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சியை திருக்கி எடுத்தோம்னா குல்ஃபி ஐஸ் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.